friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different spoken English sentences தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. நம்மள பல பேருக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப ஆசையா இருக்கும். பட் நம்ம பேசுறதுக்கே ரொம்ப தயக்கத்தோடயே இருக்கும். சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட நம்ம மீனிங் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், போ அப்படின்னா கோ, கம்னா வா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம வா போ அப்படின்னு தமிழ்லயே இங்கிலீஷ் பேசுவோம். சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்றோமோ அப்பதான் நம்மளால பிராக்டிஸ் பண்ணி பேச முடியும், ஃப்ளூவெண்டா பேச முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நான் முதலில் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், நான் முதலில் பேசுறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் கேக்குற மாதிரி சொல்றோம். நான் முதல்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேக்குறோம். ஓகேங்களா? அப்போ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ, என்ன பேச விடுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா? அப்போ லெட் மீ ஸ்பீக், லெட் மீ ஸ்பீக், அதாவது லெட்னா விடுங்க, என்ன அனுமதிங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? மீனா நான், அதாவது என்ன குறிக்குது. அப்போ ஸ்பீக் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட், முதலில், முதலின்றதுக்கு ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு அனுமதிங்க. ஓகேங்களா? நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டுல இருந்தேன். நீங்க எங்க இருந்தீங்க? நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I was at home. ஓகேங்களா? ஏன்னா இது இறந்த காலத்துல, அதாவது நேத்து நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ இப்ப நம்ம வீட்டுல இல்ல. சரிங்களா? அப்போ I was at home அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கனா I am in home. ஓகேங்களா? இப்போ amன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? பிரசன்ட்க்கு யூஸ் பண்றோம். அதே wasன்ற ஹெல்பிங் வெர்ப் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்தது. இருந்தேன் அப்படின்னா நேத்து இருந்திருக்கலாம், இல்ல காலையில இருந்திருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, நான் காலையில வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது பாஸ்ட் டென்ஸ்ல நடக்குது. அப்போ I was in home. ஓகேங்களா? I was in home. வீட்டில் அப்படின்றதுக்கு இன்னுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வீட்டில், அதனால in home. ஓகேங்களா? யாரும் இங்க இல்ல, யாருமே இங்க இல்ல. வீட்டுல யாராவது இருக்காங்களா? யாருமே இங்க இல்ல. ஆனா யாருமே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, nobody. nobody. யாரும், வீட்டுல இப்ப யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சொல்லுவாங்க, இல்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு nobody is here. இப்போ இங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வேர்ட் தெரியும், here. அதே அங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா there. இப்போ யாரும் அங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா nobody is there. ஓகேங்களா? இதே நேத்து யாருமே இல்ல அப்படின்னா nobody was there. ஏன்னா நேத்துன்றது நேற்றைய தினத்துல முடிஞ்சிருச்சு. அப்போ yesterday nobody was there. நேத்து இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றதுனால nobody is there. ஓகேங்களா? யார்கிட்டயாவது மணி கேட்கிறோம், டைம் என்ன அப்படின்னு கேட்போம்ல, மணி என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் த டைம், வாட்ஸ் த டைம். இப்போ வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ், வாட் இஸ். இததான் நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா, வாட் போட்டுக்கணும். இப்போ ஐஎஸ்சின்னு போடுறோம்ல, அதுக்கு பதிலா வாட் பக்கத்திலேயே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கணும். அதுக்குதான் நம்ம வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாட்ஸ்னாலும் வாட் இஸ்னாலும் வாட் இஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாட்ஸ் தி டைம், வாட்ஸ் தி டைம். ஓகேங்களா? வாட் இஸ் த டைம் சொல்லலாம், இல்ல வாட்ஸ் தி டைம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ்ன்றது ஃபுல் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வாட்ஸ்ன்றது நம்ம ஷார்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? என்ன வெளியில விடு, என்ன ஃபர்ஸ்ட் வெளியில விடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, விடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா லெட். லெட். என்ன அப்படின்றதுக்கு மீ, லெட் மீ அவுட். வெளியில அப்படின்றதுக்கு அவுட். என்ன உள்ள விடு அப்படின்னா லெட் மீ இன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னுனா உள்ள, வெளியனா அவுட். ஓகேங்களா? என்ன உள்ள விடு அப்படின்னா லெட் மீ இன்.
இந்த இடத்துல என்ன வெளியில விடு அப்படின்றதுனால let me out. ஓகேங்களா? விடு அப்படின்றதுக்கு let என்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அந்த சேனல்ல உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஸ்பீச், எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, நீங்க விரும்புற டாபிக்ல உடனே எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்குற டாபிக்ல இன்ஸ்டன்டா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.